ஒரு மனுஷன் தர்மம் செய்வான். அந்த தர்மம் செய்கிற விதத்தை ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தாங்க. அவன் வலது கையால கொடுப்பது இடது கைக்கு தெரியாது. அவனுக்கும் அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும். இன்றைக்கு நம்ம தர்மம் கொடுக்குறோம்டா போட்டோ இல்லாம ஒரு தர்மம் இல்லை. அதை எடுத்து ஃபேஸ்புக்கில், அதை எடுத்து வாட்ஸ்அப்பில், அதை எடுத்து ஊரு உலகத்தில் பரத்தாட்டி நமக்கு நிம்மதி இல்லை. நம்ம கொடுக்குற தர்மத்தை 4 பேர்கிட்ட சொல்லாட்டி நமக்கு வயிறு வெடிச்சு போயிடும். நம்ம கொடுத்தத்தை ஊர் உலகத்துக்கு சொல்லி ஆகணும். நம்மளை எப்படியாவது ஷைத்தான் சொல்ல வச்சிருவான். தர்மம் என்பது வேறு, நமக்கிட்ட கொடுக்குறதும் குறைவு. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கையால கொடுத்தது இந்த கைக்கு தெரியக்கூடாது. அப்படிப்பட்டவனுக்கு அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும் அப்படின்னாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை ஸ்லாக்கள் இருப்பாங்க. வாப்பா மௌத்தாயினையா, அந்த டைம்ல வாப்பா வாய்ப்பட்டு இருந்த நேரம் எனக்கிட்டையும் வந்து வாப்பா பேசினார். நானும் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணினேன்னு விட்டுருவான். முடிச்சு அவரு கால் இல்லையா, கால் இல்லாத நேரம் கஷ்டப்பட்டு இருந்தாரு. நம்ம தான் 4 பேர்கிட்ட பேசி கால் எடுத்து கொடுத்துட்டோம். மாஷா அல்லான்னு கொடுத்துட்டீங்க, முடிச்சு. அவ்வளோதான், உலகத்தில் முடிச்சு. யாருக்காவது உதவி செஞ்சுட்டு அதை நமக்கு சொல்லாட்டி தலைவடிச்சு போயிடும். அதை பாதுகாத்துட்டோம் என்றால் மறுமையில் அல்லாட நிழல்ல ஒன்று சேரலாம். அதை பாதுகாக்கலண்டா நமக்கு அந்த நிழல் என்ன செய்யாது, கிடைக்காது என்பதை நாங்கள் சஹாபிய சமூகம் மாப்பிள்ள தர்மம் கொடுக்கிறது மனைவிக்கு தெரியாது. மாப்பிள்ள தஹஜ்ஜத் தொழுகிறது மனைவிக்கு தெரியாது. மனைவி தஹஜ்ஜத் தொழுகிறது மாப்பிள்ளைக்கு தெரியாது. அப்படி தன்னை இபாதத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளுகிற விஷயத்துல சஹாபிய சமூகம் ஒரு முன்மாதிரியா இருந்துச்சு. இன்றைக்கு நம்ம தஹஜ்ஜத் தொழுதுட்டோம்னா பள்ளியில நேரத்தோட வந்தா ஒரு திரும்பி ஒரு பார்வை, ஒத்தனம் பள்ளிக்கு வரலையே, ஏத்தா எனக்கு தெரியும் இவனெல்லாம் சும்மா அப்படின்னு விட்டுருவான். சலான் சொல்லிட்டு போகக்குள்ளே அந்த இபாதத்தை எப்படியாவது அந்த இடத்துல அவுத்து விட்டுறணும். மோதின கண்டும் அதான் சும்மா பாருங்க, இஷாவுக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க, இந்த சுபவுக்கு ஆக்கல் இல்லை. அவர் தொழுதுட்டன் என்பதை காட்டுறதுக்கு நான் மாஷாலா 4:30 எழுப்பிடுவேன். 4 மணிக்கு ஆகினா எனக்கு தூக்கம் வராது. அது உங்களுக்கும் ரப்புக்கும் உள்ள வேலை வாப்பாது. அப்படிதான் இருக்கணும் ஒவ்வொரு மனுஷனும். அது உங்களுக்கும் இறைவனுக்கும் உரிய ஒரு இபாதத். ஒரு தடவை இப்னு உமர்ல இருக்கிறாங்க. அந்த நேரம் ஒரு மனிதர், ஒரு யாசகம் கேட்கிற ஒரு மனிதர் வாரார். வந்து யாசகம் கேட்கிறார், ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். இப்னு உமர் கொடுக்குறாங்க. அந்த வாங்கின மனுஷன், அல்லாஹ் தஆலா உங்களோட தர்மத்தை ஏற்றுக்கொள்வானாக அப்படின்றார். அல்லாஹ் உங்களோட தர்மத்தை ஏற்றுக்கொள்வானாக அப்படின்றார். உடனே இப்னு உமர் என்ன சொன்னீங்க நீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாரு, அல்லாஹ் உங்களோட தர்மத்தை ஏற்றுக்கொள்வானாக அப்படி என்று நான் சொன்னேன் அப்படின்னாரு. அப்ப சொன்னாரு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தோழரே, அல்லாஹ் என்ற தர்மத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று எனக்கு தெரியுமாக இருந்தால் இன்றைக்கே நான் மௌத்தாகிறது எனக்கு சந்தோஷம். என்னாங்க, இன்றைக்கே நான் மௌத்தாகிறது எனக்கு சந்தோஷம், அதை விட வேற ஒன்றுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னா. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மனப்பக்குவம் நமக்கிட்ட வராத வரைக்கும் அல்லாஹ்வுடைய நிழல் நம்ம எப்பயும் கொஸ்டின் மார்க்கோடு தான் நிற்கும், நம்ம கேள்விக்குறியோடு தான் நிற்கும். அப்படி இருந்துட்டோம் என்று வைங்க, மாஷா அல்லாஹ், அந்த நேரத்தில் நம்ம அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிழல் பெறுகின்ற நல்லவர்கள் கூட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கலாம் என்பதை ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது.